கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக பிறந்து வளர்ந்து பாரத போர் நடந்து முடிந்து பிறகு தன் உலகத்திற்கு சென்றார். அது துவாபர யுகம். ஆனாலும் 28 கலியுகங்கள் முடிந்து நாம் 28வது கலியுகத்திலே இருந்தாலும் அன்று நடந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி, அவர் பிறந்த திதியான அஷ்டமி திதியை கோகுலம் கொண்டாடிய நாளைத்தான் கோகுல அஷ்டமி சேர்த்து சொல்லும்போது அது கோகுலாஷ்டமி என்று அற்புதமாக சொல்லுகின்றோம். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நாளை யார் ஒருவர் தவறாமல் மறக்காமல் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டாடி வருகின்றார்களோ அவர்களது குடும்பத்திலே பல குழந்தைகள், பேரன் பேத்தி, தாத்தா பாட்டி, குள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று தலைமுறைகள் அவற்றிற்கு பஞ்சமில்லாமல் நிறைந்த குடும்பமாக, செல்வம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, அருள் வளம் பொருள் வளம் நிறைந்த குடும்பங்கள் அன்றிருந்து இன்று வரை பல இடங்களிலே அப்படியே ஒரு தடம் புரளாமல் வாழ்கின்றார்கள். இப்பொழுது காலத்தினுடைய கோலம் கிருஷ்ணருக்கு பிடித்த அவர் உண்டு விளையாடிய மகிழ்ந்த சீடை, தட்டை, முறுக்கு இவைகளெல்லாம் நமது இல்லத்திலே செய்வதை ஏதோ ஒரு காரணத்தினால் அதை மறந்து அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இடத்திலே அதை விலைக்கு வாங்கி கோகுலாஷ்டமி கொண்டாடுகின்றோம். கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை விட கிருஷ்ண பக்தன், அதாவது குசேலனுக்கு பிடித்த அவளையும் சேர்த்துதான் வைத்து இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவது சிறப்பு. மேலும் கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருக்கும் பொழுது காலிலே தங்க கொலுசு, கைகளிலே தங்க வளையல்கள், இப்படி தங்கத்தினால் ஜொலித்தாலும் குழந்தைக்கு அற்புதமான ஆண் குழந்தையாக இருந்ததால் கௌபீனத்தை அணிந்து அழகு பார்த்து பட்டு பீதாம்பரம் இவைகளிலே செய்து அந்த காலத்திலே அந்த யுகத்திலே தனது தாயார் மகிழ்ந்தாள். ஆனால் இந்த குழந்தை 5 வயது முடியும் வரை இருந்த இடம் என்னமோ மதகரம், தஞ்சாவூர் திருக்கருகாவூர் அருகே உள்ள மதகரம் என்கின்ற இடத்திலே குழந்தை ரகசியமாக வளர்க்கப்பட்டார். தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவ தேவ ஜெகநாதா கோத்திர விருத்தி கரப்பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். இப்படி சந்தான கோபாலனாக வேணுகோபாலனாக ஸ்ரீ கிருஷ்ணராக பரமாத்மா வளர்ந்த இடம்தான் இந்த மதகரம். இந்த சிவாலயத்திலே நாம் அடிப்பிரதர்ஷனம், அங்கப்பிரதர்ஷனம், நடைப்பிரதர்ஷனம் இவைகளையெல்லாம் இந்த கோகுலாஷ்டமியிலே செய்து கிருஷ்ணருடைய தவழ்ந்த பொம்மைகளை வைத்து எல்லோரும் சேர்ந்து அங்கே படைக்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக பல ரூபங்களிலே வருவார். ஒவ்வொரு இல்லங்களிலும் வருவார். அந்த சிறு பாதம், சிறு கால்களை அந்த நீர்க்கோலத்தில் வரைந்து ஒவ்வொரு வீட்டிலும் மங்களகரமாக செய்கின்ற ஒரு பிறந்த நாள் ஜெயந்தி என்கின்ற பிறந்த நாளை திதி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று பார்த்தசாரதியாக பிறகு நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற இந்த பெருமாள் அவருடைய வளர்ந்த இடம் முக்கியம் அல்லவா? பிறந்த இடம் மதுராபுரியாக இருந்தாலும்
வளர்ந்த இடத்தை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார். தனது தாயாருக்கு தான் வளர்ந்த கதை தெரியவில்லையே என்று ஏங்கும் பொழுது தனது வளர்ந்த கதையை அப்படியே தத்தூர்வமாக திவ்ய ஓவியமாக நிகழ்த்தி காட்டிய அற்புதமான புண்ணிய பூமியே மதகரம். தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, மாலை, சாலியமங்கலம் இதற்கு அருகில் உள்ள மதகரம் சிவாலயமானது இப்பொழுது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் முக்கியமாக இதற்காக இங்கே வந்தோம். குழந்தைக்கு அந்த காலத்திலே சட்டை தைச்சு டிராயர் தைச்சு போடுவதில்லை, எல்லாம் அவரவர்கள் கையினால் தைத்தார்கள். மிஷின் என்பது அப்போது வரவில்லை. இருந்தாலும் சாக்ஷாத் அந்த பரமாத்மாவிற்கு கோபீனம் கட்டி அந்த குழந்தை தவழ்ந்து வந்ததை பார்த்து மகிழ்ந்தவர்கள் பல லட்சம் பக்தர்கள், கோடிகள், பக்த கோடிகள். இப்படி இருந்தாலும் இன்றும் அதனுடைய நினைவூட்டலாக நீங்கள் குருவாயூர், இந்த குருவாயூரப்பன் காலையிலே விசுரூப சேவையிலே குழந்தையாக திருக்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிடித்த, அவர் அணிந்து சென்ற ஒரு முக்கியமான வஸ்துக்களில், ஆடைகளில் ஒன்றான திவ்யமான லங்கோடு என்கின்ற கௌபீனம், இது தயாரிக்கும் விதமானது நமது வாத்தியார் எடுத்து சொல்லி அதை ஆழ்ந்த சிந்தனையில் இருத்தி கொண்டு, நமது பெரிய வாத்தியார் என்று நாம் எல்லாம் சொல்லுகின்றோமே, இடியாப்ப சித்தர், இடியாப்ப ஈச சித்தர் என்று சொல்கின்றோமே, அவர் எல்லோருக்கும் கோவனாண்டியாகத்தான் காட்சி தந்தார். ஆனால் அவர் செய்யாத லீலையோ எடுக்காத அவதாரமோ உருவமோ கிடையாது. ஆனால் கௌபீனத்தின் சிறப்பு என்ன? மானும் போகின்ற நிலை யாருக்கும் ஏற்படாது, படுத்த படுக்கையில் இருக்கின்ற நிலை வராது. அப்படி இருப்பவர்கள் இப்படி கோகுலாஷ்டமி அன்றிலே திருவண்ணாமலை மற்றும் பல மலைத்தலங்களிலே உள்ள சாதுக்களுக்கு காவி வஸ்திரம், காவி வேஷ்டி, இதனுடன் வேஷ்டி, அங்கவஸ்திரம், இதனுடன் மூன்றாவதாக கௌபீனத்தை சேர்த்து தானம் செய்தால் குடும்பத்திலே யாருக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும், நல்ல குழந்தை வளம் பெறுவதற்கும், குழந்தையே இல்லாமல் தவிக்கின்றவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த கௌபீனத்தை வாங்கி முழு பயன் அடைந்து எல்லோருக்கும் தானம் செய்யுங்கள். மேலும் பலவிதமான, அதாவது 5 இந்திரியங்கள், பார்க்கறது கேட்கறதுன்னு சொல்ல முடியும், இந்த 5 இந்திரியங்களை ஒருங்கே கட்டுப்படுத்தி ஆழ்ந்த யோக மார்க்கத்தில் செல்வதற்கு முக்கியமான துணை புரிவது, உதவி புரிவதுதான் இந்த கௌபீனம். இதை எல்லோரும் அணியலாம். தானம் கொடுத்ததை விட ஆண்கள் கண்டிப்பாக அணிந்தால் நாம் யோகா, தியான முறை, யோகா என்று சொல்கின்றோம், தியான முறை நமக்கு மிக விரைவில் சித்தியாகும். ஒவ்வொரு தெய்வத்தை உபாசனை செய்வதற்கு ஒரு சர்க்குரு மூலம் அதை தீட்சை என்று சொல்வார்கள், அதை பெற்று அதை கடைபிடித்து, உதாரணமாக கணபதியை பிடித்தவர்களுக்கு உபாசனை செய்து கொண்டு வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நாளைக்கு எப்படி முக்கியமோ அதே போல தினமும் சக்தி உபாசனை மேற்கொள்ள இருக்கும் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ஆண்களுக்கு எதிர்வரும் பல இரகசிய நோய்கள், அவைகள் வராமல் தடுப்பதற்கும் மூத்திரப்பை என்று சொல்லுகின்ற அந்த உறுப்புகளுக்கு தக்க பாதுகாப்பும் ஏற்பட்டு வீர நடை போடுகின்ற ஒரு நிலை தரும். யாரிடமும் தலை குனிந்து நிற்காமல் செயலாற்றும் நல்ல வலிமையான மனதை தருகின்றது
உள்ளத்தை, எண்ணத்தை, சிந்தனையை முதலில் அடக்க செய்யும், ஞான இந்திரியங்களை பெருகச் செய்யும். அப்படிப்பட்ட கோபீனமானது கோகுலாஷ்டமி அன்று யார் பல பேருக்கு தானம் கொடுத்தாலும் ஒரு அற்புத நிலையை கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பரமாத்மா தருவார். அவரே உங்களுடைய வீட்டிலே குழந்தையாக, மதலையாக கண்டிப்பாக வருவார். இப்படி கோகுலாஷ்டமியை பற்றி எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், சொல்லியிருந்தாலும், பாடியிருந்தாலும் கண்ணன் வருவான், கதை சொல்லுவான். இப்படியே பல வண்ண வண்ண தொட்டில்களை கட்டி நாம் தாளாட்டுவோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை, கோகுலாஷ்டமியை, அஷ்டமி என்று சிலர் அதை குறிப்பிட்டு கொண்டாடுவார்கள். ஜெயந்தி என்கின்றதை சிலர் விரும்பி செய்வார்கள். இரண்டும் ஒப்பற்ற சக்தி வாய்ந்த, அளவற்ற கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆசிகளை பெற்றுத்தரும் இந்த கோகுலாஷ்டமி இந்த மாதம் பிறக்கும் பொழுது, ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு ஜெயந்தியாக வருவதெல்லாம் இனிமேல் எந்த யுகத்தில் வரப்போகின்றது என்பது அந்த மகான்களுக்கே சாத்தியமாக இருக்கும். முதல் நாள் ஆடி மாதம் கடைசி நாள், அது அஷ்டமியிலே வரும். மறுநாள் ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. இப்படி பல ஆலய குறிப்புகளின் பின்பற்றி நடக்கின்றவர்களுக்கும் இந்த கோகுலாஷ்டமி அளப்பரிய புண்ணிய சக்திகளை தரும். இதை எல்லோரும் செய்து கொண்டாடலாம். இன்ன மதம், இன்ன ஜாதி என்று கிடையாது. எல்லோருக்கும் கிருஷ்ணர். அதனால்தான் யாதவ குலத்திலே வெண்ணெய் உண்டவனாக, பால் தயிர் திருடி, அதாவது சொல்லாமல் சாப்பிட்டு மகிழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணரை வரவேற்போம். யார் ஒருவர் கோபீனம் வாங்கி உபயோகப்படுத்தி அதை பல பேருக்கு எடுத்து சொல்லி தானம் கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டிலே நிழல் ஓட்டம், ஏதோ காற்று ஓட்டம், கெட்ட காற்று சக்திகள் அண்டாத வண்ணம் காபந்து செய்து கொள்ளலாம். இதனுடைய இன்னும் பல கோடி தந்திர ரகசியங்கள் இருக்கின்றது. இதை விரைவாக சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதே நீங்கள் அந்த கோபீனத்தை முறையாக அதை இந்த விதமான முறையிலே அதை தைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை மந்தவெளியிலே உள்ள அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்று எல்லா செல்வத்தையும் விட அற்புதமான, அழகான, நல்ல நாம சங்கீர்த்தனம், தெய்வ பேச்சுக்களையே முத்து முத்தாக பேசுகின்ற, சிரித்த முகத்தில் பேசுகின்ற நல்ல குழந்தைகளை பெற்று நீடூடி வாழப்போகின்றீர்கள். ஆகினால் கோபீனம் என்பது பல கோடி இறை ரகசியங்களை கொண்டது. பிற ரகசியங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினால் இதை எளிமையாக பொதுவாக கூறியிருந்தாலும் இது எல்லோருக்கும் இது முக்கியமான ஒன்று. கோபீன ரகசியம் என்ற ஒரு தத்துவார்த்தம் இருக்கின்றது. ஏனோ தானோ என்று விட்டு விடாதீர்கள். மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், அஷ்டமி திதியிலே பிறந்தவர்களும், ஆவணி மாதம் அஷ்டமி மற்றும் இவைகளில் பிறந்தவர்களும் இப்படி இந்த கௌபீனத்தை தானம் கொடுக்கும்போது பலவிதமான உடல் ஆரோக்கியம் இல்லாமல், உடல் நலம் குன்றி, தினமும் ஒரு வைத்தியம், தினமும் ஒரு கவலை, தினமும் ஒரு போராட்டம், இதற்கு இடையிலே வேலை, அதில் எஞ்சிய காசு பணங்களை வைத்து மகிழ்ச்சி போல் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள், போவார்கள். அந்த நட்சத்திரத்திலே அவதாரம் ஆனவர்தான் நமது சர்க்குரு வாத்தியார் என்கின்ற, நாம் அன்பாக அழைக்கின்ற குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலா ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொல்லியதை உங்களுக்கு இந்த வருடம் விசுவாவசு வருஷம்
எல்லோரும் ஒற்றுமையாக அன்புடன் இருக்கின்ற விஸ்வாசம் நிறைந்த வருஷம். இன்று புதன் வக்ரக நிவர்த்தி ஆகி உள்ளது. இதை கேட்டு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி எல்லோருக்கும் கொடுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். இந்த மகிழ்ச்சியை தவற விடாதீர்கள். தவறவிட்டால் நமக்குத்தானே நஷ்டம், நமக்குத்தானே கஷ்டம். குருவாயூர் ஓடி இறைவனை சில வினாடிகள் பார்த்துவிட்டு ஓடி வருகின்றோம். கோபீனம் தானம் செய்கின்ற இடத்திலே ஏன் அந்த கிருஷ்ண பரமாத்மா யாரை விட்டு வாங்கி செல்வான் என்று தெரியாதே. உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்க வேண்டிய இடம் மந்தைவெளி, சென்னை. அந்த முகவரி உங்களுக்கெல்லாம் எண் தெரியும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.